என்ன ஆனது? அவர் கடைசியாக என்ன சாப்பிட்டார் என்று உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாதா? என்னம்மா சொல்ற? அப்பா கிடைச்சது சட்டரி. என்னம்மா சாப்பிட்டாரு? பால். என்ன இது? கடைசியாக பால் தான் குடித்தார் என்றால் அந்த பாலில் விஷம் கலக்கப்பட்டிருக்கிறது. பாலில் விஷமா? பாலில் விஷம் கலக்கப்பட்டிருக்கிறது. யார் கலந்தது விஷத்தை? பாலில் விஷம் கலந்தது உன் தங்கச்சி. என் தங்கை இதற்காக பாலில் விஷம் கலக்க வேண்டும் என்னையா காரணம்? காரணம் இருக்கிறது. என்ன காரணம்? அன்றொரு நாள் நாம் அனைவரும் நீதிமன்றத்தில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஏழ்மை குடியில் பிறந்தவன் சுந்தர் ஒருவன் பிடித்து வந்து நீதி கட்டணம். உண்மைதான், அன்றொரு நாள் வந்தான் சுந்தர். அந்த சுந்தருக்கும் உன் தங்கைக்கு இருவருக்கும் கள்ள காதலுக்கும் என் தந்தை இருப்பதற்கும் என்னையா காரணம்? அதற்கும் காரணம் இருக்கிறது. என்ன காரணம்? உன் தந்தை அந்த சுந்தருக்கு சரியான நீதி வழங்கவில்லை என்று பாலில் விஷ வைத்து தந்தையை கொண்டு விட்டார். அந்த பாலில் விஷம் வந்தது எனக்கு எப்படி தெரியாது? பாலை மட்டும் கொடுத்தாய் என்றும் இல்லாமல் இருந்து எதற்காக பால் கொண்டு வந்தாய்? தந்தையை கொண்டு விட்டாய். நீதான் இந்த தவறை அடுத்து என்ன செய்தாய்? அந்த பாலில் எனக்கு விஷம் வந்து எப்படி தெரியாது. கேதலம் காவலுக்காக அந்த காதலுக்காக தந்தை என்று பாராமல் பாலில் விஷம் வைத்து அற்ப சுகத்துக்காக தந்தையை கொண்டு விட்டாய். அந்த பாலை முதலில் யாருக்கு எடுத்து வந்தாய்? எனக்கு தானே. அந்த பாலை நான் கொடுத்திருந்தால் நான் அல்லவா இழந்திருப்பேன். அடி பாவி, குடும்பத்தை கெடுக்க வந்த கோடாரி காம்பி நீயா என்னுடைய தங்கை? இதுதான் அயல் நாட்டு சென்று பட்ட படிப்பு படித்தாயா? எனவே நீ எனக்கு தங்கையும் கிடையாது, நான் உனக்கு அண்ணனும் கிடையாது. அம்மா, இந்த படுபாவி நாட்டில் இருக்கக்கூடாது. உண்மைதான். இந்த படுபாவிக்கு தக்க தண்டனை கொடுக்க வேண்டும். உங்கள் தாயை அவள் பறித்து விட்டார். அதனால் இனிமேல் இவள் முகத்திலே நான் நினைக்க மாட்டேன். இவளுக்கு சரியான தண்டனை நீங்கள் கொடுத்து விடுங்கள். என்ன செய்ய வேண்டும்? தவறு செய்தவள் அரவன்காடு அனுப்புங்கள். சரி, தந்தை பாலில் விசாரித்துக் கொண்டவள் இன்னை அரவன்காடு அனுப்ப செல்கின்றையே. அண்ணா, எந்த மன
இந்த பாவி செய்த சூழ்ச்சியா என் மீது வீழ்படியை சுமத்தி விட்டது. இடைய தந்தைக்கு பாலில் விச வைத்து இடைய தந்தை கண்ட படுபாவி யார் என்றே தெரியவில்லையே. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். என்னுடைய தந்தையை கொண்டது யார் என்று உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். இப்படிப்பட்ட கொடியவன் யார் என்று சீக்கிரம் சொல்லுங்களையா. இப்படிப்பட்ட கொடியவன் இங்குதான் இருக்கிறான். இந்த கூட்டத்துல தான் உட்காந்துக்கிறான். இந்த கூட்டத்துல தான் உட்காந்துக்கிறான். தெரியவில்லை அவன் யார் என்று நீங்களே சொல்லிவிடுங்களையா. அவன் இந்த மேடை மீது தான் இருக்கிறான். மேடை மீதா? அவன் உன்னிடம் தான் பேசிக் கொண்டிருக்கிறான். அமைச்சரே, இப்ப என்னிடம் பேசிக் கொண்டிருப்பது நீங்கள் மட்டும்தான். அப்படியே தந்தையை கொண்டது யார்? அப்படிப்பட்டவன் யார் தெரியுமா? உன் தந்தைக்கு பாலில் விஷம் வைத்துக் கொண்டது யார் தெரியுமா? பையா, ஐயோ, தந்தையை கொண்டது நீதான் தெரிந்துவிட்டது. இப்ப செல்கிறேன், என் அண்ணனிடம் சொல்கிறேன். சரியான தந்தை உனது அண்ணனிடம் போய் சொல்ல போகிறாயா? ஏய், இனிமேல் இந்த நாட்டில் உனக்கு இடம் கிடையாது. நீ செல்வது அரவங்காடு. அரவங்காடு செல்வதற்கு ஆடை ஆபரண நகை முத்தாரம் அத்தனை கேட்டு இருக்கவே கூடாது உனக்கு. அது என்ன துணிவு கொண்டா?
பேசக்கூடாது ஜாக்கிரதை. அம்மா நீ செல்வது எங்க? வாய் தரடி அரவங்காடு அரவங்காடு செல்பவளுக்கு பூ எதுக்கு உனக்கு? யார மயக்க போற நீ? பூ எதுக்கு உனக்கு? பூ எதுக்கு? இந்த நாட்டில் இடமே கிடையாது. தெரிகிற ஒத்தையடைய பாதை இதை கடந்தால் அதுக்கு ஒரு சிற்றூர் கிராமம் தெரியும். அங்க போய் பிச்சை எடுத்து படுத்தி விடு நாயவதி ஓடே. வாழ வழியில் அமர்ந்தவன நாட்டிற்கு வந்தவன் இந்த பாவி என்னை நாட்டை விட்டு துரத்தி என்னை பிச்செடுக்க நிலைமைக்கு ஆளாக்கி விட்டன பாவி. நான் பிச்சை எடுத்து பிழைக்க வேண்டுமா? இந்த உலகத்தில் நான் சந்தோஷமாக வாழ முடியாத அம்மா. தாய் தந்த பிச்சையிலே Thank you.
ஆ